சந்தைக்கு போலாம் வாங்க மக்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நம்ம ஊர்ல சந்தை இல்ல, பக்கத்து ஊர்ல சந்தை, வேலகவுண்டம்பட்டியில சந்தை. அம்மா கொஞ்சம் காய்கறி எல்லாம் இல்ல, இந்த 2 நாளைக்கு சமாளிக்க முடியாது, வாங்க போய் வாங்கிட்டு வரலாம்னு சொன்னாங்க. எனக்கும் கொஞ்சம் டேப்லெட் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. பிரிஸ்கிரிப்ஷனை வீட்டுல மறந்து வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு, சரி அம்மாவை கூட்டிட்டு வந்து ரோட்டுக்கிட்ட நில்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு கிளைமேட் மழை வந்துட்டே இருந்துச்சு. நாங்க கிளம்பும் போதும் மழை தான். அவர் எங்க 2 பேரையும் இறக்கி விட்டுட்டு நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீங்க எல்லாம் முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. மழை வந்துட்டே இருந்ததுனால ஃபுல்லா சேரும் சகதியமா தான் இருந்துச்சு. அப்படியே எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். அவர் வரதுக்கு லேட் ஆச்சு. சரி போய் பானிபூரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனோம். அம்மாவும் நானும் பானிபூரி சாப்பிடலாம்னு உட்காந்து அதுக்குள்ள அவரும் வந்துட்டாரு. அவரும் அம்மாவும் பானிபூரி வாங்கிட்டாங்க. நான் வந்து தட்டுவடை செட்டு வாங்கிட்டேன். வாங்கி சாப்பிட்டு சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது மழை ஓரளவுக்கு விட்டுருச்சு. போற வழியில அப்படியே அரிசி, உளுந்து, பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு கடையில வாங்கணும். சரி போய் வாங்கிட்டு போலான்னு சொல்லி போனா அங்க போய் வாங்கிட்டோம். அங்க போய் மாமியாரும் மருமகனும் சேர்ந்துக்கிட்டு நான் சொல்ல சொல்ல கேட்காம அரிசியை கட்டப்பையில காயிருக்கு பையில போட்டு வண்டியில மாட்டினாங்க. அது உடஞ்சு போச்சு. நான் சொல்றேன் அந்த வெயிட் தாங்காதுன்னு. மறுபடியும் எனக்கு தெரியாது, போய் ஒழுங்குமுறையாக ஒரு பை வாங்கிட்டு வான்னு அவர் அனுப்பிவிட்டு போய் பை புதுசா வாங்கிட்டு வந்து அதுக்கு 30 ரூபா தேவையில்லாத செலவு மாட்டி எடுத்துட்டு வர்றாங்க. டேப்லெட் தான் கிடைக்கல. சரி ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்க போய் பார்த்துட்டு அம்மா உள்ள போயிட்டாங்க. நாங்க 2 பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா வெளியே வந்த மாதிரி தெரியல. ரொம்ப நேரம் ஆகுது. அதனால அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.